அந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்கள் வலுவடைந்திருக்கிறோம்ன்றாங்க. காங்கிரஸ் அங்கே பலவீனம் அடைந்ததனால் பிஜேபி வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுடைய பெரிய நம்பிக்கை மேற்கு மாவட்டமும் தென் மாவட்டங்களுமா இருக்கு. தேர்தல் வரட்டும். கன்னியாகுமரியில், திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளர் தான். 2 இடத்துலையும் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் உங்க கேள்வியை நீங்க விலக்கிக் கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், நாங்க இவ்வளவு பலமா இருக்கிறோம், கன்னியாகுமரியில் வளர்ந்துட்டோம், திருநெல்வேலியில் வளர்ந்துட்டோம், கோயம்புத்தூர்ல வளர்ந்துட்டோம்னு சொல்றாங்களே, ஏன் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் 2 பேர் அமைச்சரவையில் இருக்காங்க? திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர். ஏன் 2 பேரும் போட்டியிடல? மற்ற அமைச்சர்கள் எல்லாம் போட்டியிடுறாங்க. குஜராத்தில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில், உத்தரப்பிரதேசத்தில் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் போட்டியிடுறாங்க. தமிழ்நாட்டிலே வளர்ந்து விட்டதாக பெருமைப்பட்டுக் கொள்ளும் கட்சி ஏன் தன்னுடைய முக்கிய 2 அமைச்சர்களை, அந்த வரிசையை பார்த்தா முதல் 5 அமைச்சர்களிலே 2 தமிழர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், ஏன் அவர்கள் களத்தில் இல்லை? ஏன் அவர்கள் களத்தில் வேட்பாளர்களாக நிற்கல?